அண்ட் ஸோ ஃபைனலி நம்ம செல்வா அவர் தான் டேம் கூப்பிட்டு வந்துட்டார் எப்படியோ. ஸோ சொல்லுங்கள் இந்த டேம் பற்றி. டேம் பார்த்தா நான் இன்னைக்கு ஒரு நாள் வந்தேன். எப்படி வந்துன்னா நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா குளித்தேன். மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்கலாமா? சரி. ஆக்சுவலாக அன்றைக்கி மீன் தொண்டியில் பிடிச்சிருந்தா, ஆனால் மீன் மாட்டவே இல்லை. சின்ன மீன் தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் மண்புழு எடுக்காமல் வந்துட்டோம். எடுத்துன்னா பெரிய மீன் பிடிச்சிருப்போம் நாங்கள். இப்போ என்ன மிஸ் பண்ணிட்டோம், மீன் தொண்டியில் எடுக்காமல் வந்துட்டோம். இப்போ மீன் பிடிக்கலாம், பிடிப்போம். ஆமாம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தோன்னா குளிச்சு மீன் பிடிக்கலாம். இது எங்கே இருக்குன்னா கல்குச்சியில் இருக்குது. கல்குச்சி டேம் இருக்குது. கல்குச்சி இருக்கிற கேட்டால் டேம் சொன்னால் எல்லாம் சொல்லிடுவாங்க. வாங்க நீங்கள் குளிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் டேம் வந்துட்டோம் ஃபைனலி. இவ்வளோ நல்ல சீனரியில். ஸோ சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எங்கேயாச்சும் பிக்னிக் மாதிரி கூப்பிட்டு போகணுன்னா இங்கே வந்துடுங்க. சூப்பராக இருக்கும், நல்ல பிளேஸ் பாருங்கள். அண்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், அவன் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்களா, அவனை பக்காவாக ரெடி பண்ணிட்டு வந்துட்டான் டேமுக்கு. இப்போ ஒரே நீச்சல் தான், தள்ளி விட்டுற போகிறோம். குளிச்சியா காலில்? அதான் குளிக்கிற டேமுக்கு வந்து அதான் குளிடா. எங்கேயாச்சும் நல்லா குளி. கழட்டிட்டான், எல்லாத்தையும் கழட்டிட்டான். அப்படிதான் ரெடி ஆகிட்டான் பையன் டேமில் குளிக்கிறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன். ரெடி ஆகிட்டான், போகிறான் பார்த்தீங்களா குளிக்கிறதுக்கு. ஓடு 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 ஓடு. காலைல குளிக்கல போல, நல்லா குளிச்சுட்டு வாடாடி. இங்கே வரைக்கும் நாற்றம் அடிக்குது. வேலையை ஆரம்பிச்சிட்டியா நீ? எவ்வளோ நல்ல சீனரியில் இப்படி பண்ணுறியாடா. நல்ல தண்ணிடா, இது இயற்கை காட்டுடா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைய புத்தி பார்த்தீங்களா, இவ்வளோ அழகான இடத்துக்கு கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க. மூத்திரம் போயிட்டு பேச்சாடா பேசுகிற. குளிச்சுட்டா சீக்கிரமா. உப்பு தண்ணி ஆகிட்டான். ஏன் சொல்கிறது, நம்ம பைய புத்தி இதுதான். போதும்டா, அவ்வளோ நேரம்டா குளிப்ப சரியா? ஒரு 2 நிமிஷம் வரேன். 2 நிமிஷமா? வா நீச்சல் அங்கேருந்து அப்படியே நீச்சல் அடிச்சுனே வா பார்க்கலாம். நீச்சல் அடிச்சிங்கனே வா. என்னடா பண்ணுற, நீச்சல் அடிக்க சொன்னா? நீச்சல் அடிக்க சொன்னா என்ன பண்ணுற நீ? குளிச்சு முடிச்சிட்டா. இன்றைக்கி தான் நல்லா குளிச்சிருக்கிறான். வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் ஒருபடியே குளிச்சிருக்கிற போல். இந்த ப்ரா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருவாங்க பார்த்தியா லேடிஸ்லாம், குளிச்சுட்டு அந்த மாதிரியே வரடா. சரியா? சரி, திரும்ப ஒரு வாட்டி குளிச்சுட்டு வரேன். மறுபடியும் குளிக்க போறியா? ஆமாடா, நல்லா இருக்குடா. ஏய் அட சைத்தானே. ஏய் அட குரங்கு, குறை மாசத்தில் பிறந்தவனே. ஐயோ, இவனை புச்சாங்களா பெத்தானுங்களா என்ன பண்ணானுங்கன்னே தெரில. எங்கேருந்து புச்சானுங்கன்னே தெரில. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. குளிப்போமா இப்போ? குளத்தில் இறங்கிறோம். நாளாச்சு. அதெல்லாம் கல்லுடா அம்பு. நம்ம டீ பண்ணலாம் போகக்கூடாது. அவனை மாதிரி நான் ட்ரெஸ் கொண்டு வரல. இது வரைக்கும் பைத்தியம் ஏதோ பண்ணுறியா?
இந்த மாதிரி மூத்திரம் போல நான் பார்த்துக்கோ. டேய் emotional damage. நல்லா இருக்குல்ல? பாத்துடா, இது தண்ணி சரியா, உள்ள போயிரு சித்துருவாடி. ஓகே, ஸோ நம்ம குளிச்சு முடிச்சிட்டோம். அது நம்ம பின்னாடி இருக்கிறான் பற்றி, அவன் தான் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கிறான் குளிச்சுட்டு பனியனோட. அண்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். போகலாமா? இப்படா வெயிட் பண்ணு போறேன். பர்சன் என்ன பண்ணுறான்? போயிட்டானா? இதோ போகிறான் பார்த்தீங்களா? ஓகே, போயிட்டான். அவன் போயிட்டான்.